தமிழ்நாட்டிலையும் இந்தியாட்டோட தமிழ்ல அந்த மேகசின் வந்தது, இப்ப நிறுத்திட்டாங்க. அப்ப நான் ரெகுலரா பத்திரிகை வாங்கி வாசிப்பது உண்டு. அந்த பத்திரிகையில ஒரு படம் போட்டிருந்தாங்க. ஒரு ஆள் வலது கையை வைத்துக்கிட்டு நிற்கிறான், அப்படியே கையை வைத்து கொண்டே நிற்கிறான். ஒரு ஆள் வலது கையை வைத்துக்கிட்டே இருக்கிறான். இதுல என்ன நியூஸ் என்ன வாசிப்பேன், அந்த செய்தி என்ன சொன்ன தெரியுமா? வட இந்தியாவை சார்ந்த ஒரு மனிதன், பக்தி உள்ளவர், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன், பெரிய பணக்காரன், செல்வந்தன். அவன் தன்னுடைய வலதுகரத்தை உயர்த்தி கொண்டே நடக்கிறான். 10 வருஷமா அந்த கையை கீழே இறக்கவே இல்லை. 10 வருஷமா வலதையை உயர்த்தி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாய் போகிறான். ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாய் அவனுக்கு உதவி செய்ய 3-4 வேலையாட்கள், பெரிய செல்வந்தன். அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவதற்கு அவன் படுக்கும் பொழுது வலது கரத்தை எப்படியே தான் படுப்பான், அப்படியே எழுதுவான். உட்கார்ந்து இருந்தாலும் வலது கரத்தை வைத்து 10 வருடப்படி வைத்து கையை மடக்க முடியவில்லை. அவன் எங்காவது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தா ஒரு கயிற்றை தொங்க விட்டுருவாங்க. அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு அப்படி உட்கார்ந்து இருப்பான். யாரோட பேச மாட்டான். ஒவ்வொரு இடமா போகிறான். அந்த செய்தி சொல்லுகிறது, ஏன் 10 வருடம் வலது கரத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறான்? இவனுக்கு என்ன பிரச்சனை? 10 வருஷத்துக்கு முன்னால இந்த வலது கையினால் ஒரு பாவத்தை அவன் செய்து விட்டானாம். நான் இந்த கையினால் ஒரு பாவம் செய்துட்டேன், இந்த பாவத்தினால நான் சாபத்துக்குள்ளாகி நான் வைகுண்டம் போக முடியாது, நான் நரகத்துக்குள்ள போயிடுவேன், என் பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்காக இந்த கைதான பாவம் செய்தது, இதை நான் வருத்தி கொள்கிறேன், இதை வேதனைப்படுத்துகிறேன் என்று அந்த கையை உயர்த்திய வைத்திருக்கிறான். 10 வருஷம் எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டான். பக்தியோடு தெய்வத்தை தேடிட்டான். பாவ மன்னிப்புக்காக தன்னை வருத்தி கொண்டு எல்லாம் செய்துட்டான். எனக்கு ஒரு கேள்வி, 10 வருஷமாய் தன்னை பரித்திரியும், இன்னும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அந்த நிச்சயம் வரல, அந்த சந்தோஷம் வரல. இனி எவ்வளவு நாள் இப்படி நடந்து கொள்ள போகிறார் தெரியாது. அவனுடைய உள்ளம் பாவ மன்னிப்புக்காக ஏங்கினது. யாரையும் பாவத்தை மன்னிப்பாங்க? நான் செய்த இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம்? அவனே பரிகாரம் தேடுகிறான், தன்னை வருத்திக் கொள்கிறான், பண செலவு பண்ணுகிறான், தான தர்மம் பண்ணுகிறான், ஒவ்வொரு இடமாய் போகிறான். இங்க போனா சரியாரு, அங்க போனா சரியாரு, அங்க போனா சரியாயிரும், இங்க போய் முழுகினா சரியாயிரும், எல்லாத்தையும் செய்து பார்க்கிறான். 10 வருடம் ஆயிற்றும், என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற சந்தோஷம் வரவில்லை. இந்திய தேசம் ஒரு பக்தி உள்ள தேசம். மனிதர்கள் பாவ மன்னிப்பை தேடுகிற ஒரு தேசம். ஆனால் எத்தனை பேர் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டேன் என்ற சந்தோஷம். இத்தனை வருஷம் முயற்சி பண்ணுகிறேன், இத்தனை வருஷம் நான் என் காலார நடக்கிறேன், என்னை வருத்திக் கொள்ளுகிறேன், ஆனால் இன்னும் அந்த நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் பாவம் மன்னிக்கப்பட ஒரே ஒரு பரிகாரம், இயேசு கிறிஸ்து என்கிற பரிகாரம் தான் உண்டு. அவர் ஒருவர் தான் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக